Hi friends, welcome to Cook with Sangeetha. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு டிஃபன் குழம்பு. நம்ம வெளியில போகும்போது கையேந்தி பவன் கடையில அதாவது ரோட் கடையில சாப்பிடும்போது ஒரு குருமா கொடுப்பாங்கல்ல, அதே டேஸ்ட்ல இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். ரொம்ப எளிமையா இருக்கும், பட் பயங்கர டேஸ்டா இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, புலாவ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த குழம்பு வச்சு சாப்பிடலாம். ரொம்ப எளிமையான முறையில சங்கீதா ஸ்டைல செஞ்சு காட்ட போறேன். நம்ம சேனலை யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல ஆல் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம கையேந்தி பவன் குருமாவுக்கு ஃபஸ்ட்டு தேவையானதெல்லாம் அரைச்சிக்கலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு மூடி தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன், அதுவும் இப்போ இந்த மிக்சி ஜார்லேயே போட்டுக்கலாம். 3 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு பட்டை போட்டுக்கலாம். சின்னதாக 2 லவங்கம் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். நான் எடுத்த தேங்காய் அளவுக்கு 1 டீஸ்பூன் சோம்பு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சோம்பு அதிகப்படுத்தினீங்கன்னா அப்படியே லைட்டாக ஒரு கசப்பாக இருக்கும். இப்போ இதை அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த குழம்புக்கு முக்கியமான ஒரு பொருள் இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, அட இதுதானான்னு. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ இது நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ வாங்க குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு பட்டை போட்டுக்கலாம். 2 லவங்கம் போட்டுக்கலாம். மசாலா ரொம்ப கம்மியாக போடணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். இந்த குழம்பை பொறுத்த வரைக்கும் கடுகு ரொம்ப முக்கியம், அவ்வளோ வாசனையாக இருக்கும். கடுகு பொரிஞ்சிடுச்சு. 7 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். இந்த பூண்டு லேசாக செவக்கட்டுங்க. அடுப்பணல் மீடியமாக வச்சுக்கோங்க. இந்த குழம்பை பொறுத்த வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடக்கூடாது, இதே மாதிரி தான் செய்யணும். அதே மாதிரி இஞ்சியும் போடக்கூடாது, ஒன்லி பூண்டு தான் இதுக்கு. பாருங்கள், பூண்டு இந்த அளவுக்கு செவந்தால் போதும். ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயத்தை முழுசாக போடணுங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதையும் கலரி கொடுங்க. இந்த வெங்காயம் செவக்கணுங்க, அப்படியே சுட்ட மாதிரி வரணும். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு செவந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அரைப்பிடி புதினா தழை எடுத்துக்கோங்க, அதுவும் இப்போ இதிலே போடுங்க. இந்த புதினா தழை போட்ட உடனே ஒரு மனம் இருக்குது பாருங்கள், சும்மா அப்படி இருக்கும். அதான் கையேந்தி பவனோடைய சீக்ரெட்டே இதுதான். அப்படியே சாப்பிடும்போது அப்படியே அதில் பிரியாணி வாசனை மாதிரி அடிக்கும். பாருங்கள், கருவேப்பிலை புதினாலாம் எண்ணெயிலே நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். பழமாக 3 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இப்போ இதிலே போட்டுக்கலாம். சின்ன சைஸாக இருந்தால் 4 தக்காளி, பெரிய சைஸாக இருந்தால் 3 தக்காளி, அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் கலரி கொடுங்க. இந்த தக்காளியோடையே 2 பச்சை மிளகாயும் போட்டுக்கோங்க. அப்படியே இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கலரி கொடுங்க. இந்த உப்பை போட்ட உடனே இந்த தக்காளியில் இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியே வந்துட்டு சீக்கிரமாக வதங்கிடும். இதுக்கு கொஞ்சம் தக்காளி அதிகமாக போடணுங்க, அதுதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் என்ன பொருட்கள் போடுறனோ அதே போடுங்க, இதில் வேறு ஏதாவது சேர்க்கலாமா அப்படின்னே நினைக்க வேண்டாம். ஏன்னா இந்த பொருட்கள் போடும்போது தான் நான் சொல்கிற டேஸ்ட் வரும். இதிலே கல்பாசி போடலாமா அப்படின்லாம் நினைக்க வேண்டாம், கல்பாசி போட்டால் வேறு டேஸ்ட் ஆகிடும். இந்த தக்காளி வெந்துட்டு இருக்கும் போதே இதுக்கு தேவையான மசாலாலாம் போட்டுக்கலாம். காஷ்மீர் மிளகாய் பொடி 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இது வெறும் கலருக்காக மட்டும்தான், இதிலிருந்து காரம் வராது. இது இருந்தால் போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. காரத்துக்காக குழம்பு மிளகாய் பொடி 3 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. இந்த குழம்பை பொறுத்த வரைக்கும் குழம்பு மிளகாய் பொடி தாங்க டேஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் உங்ககிட்ட இல்லைன்னா வெறும் மிளகாய் பொடி மல்லிப்பொடி மட்டும் போடுங்க. அதே மாதிரி மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் கலந்த மிளகாய் பொடியிலே மஞ்சள் தூள் போட்டு அரைச்சிருக்கேன், அதனால நான் மஞ்சள் பொடி போடல. இப்போ இதை அப்படியே கலரி கொடுங்க. அடுப்பணல் பாதி அனலாக வச்சுக்கோங்க. இந்த தக்காளி இந்த மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. பாருங்கள், எண்ணெய்லாம் புரண்டு மேலே வந்துட்டு நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். தக்காளி பாருங்கள், நான் அப்படியே பெருசாக கொஞ்சம் போட்டிருக்கேன். அப்படியே நம்ம இட்லியோடு சேர்த்து சாப்பிடும் போதும் இந்த தக்காளியும் சேர்த்து சாப்பிடணும். இதில் மசாலா தூள் எதுவுமே போட வேண்டாம், அது போட்டிங்கன்னா வேறு டேஸ்ட் ஆகிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அரைச்சி வச்ச தேங்காயும் இதிலே ஊற்றிடலாம். குழம்பு நீங்கள் எந்த அளவுக்கு கூட்டி வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. இது கொஞ்சம் தண்ணி ஆட்டம் தாங்க வைக்கணும். அடுப்பணல் நல்லா ஃபுல்லாக கூட்டி வச்சுடுங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள்.
தண்ணி ஆட்டம் கூட்டி வைங்க. இந்த குழம்பு திக்காகிறதுக்கு நம்ம முக்கியமான ஒரு பொருள் போட போகிறோம். அது குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் தான். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. பாருங்கள், ஒரு கொதி வருது. இப்போ கிளறி கொடுங்க. இப்போ ஒரு கொதி வந்துருச்சுங்களா? பாருங்கள், குழம்பு அப்படியே பச்சை தண்ணி மாதிரி இருக்கணும். இப்படி இருக்கணும். இந்த அளவுக்கு கொதிச்சா போதுங்க. இந்த ஸ்டேஜில் பாருங்கள், நான் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சொன்னேன் இல்லைங்களா? ஒன்றும் இல்லை, திட்டிடாதீங்க. இது இட்லி தோசை மாவு தான். 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ அதுவும் இதிலே ஊற்றிடலாம். ஒரு கையில் கரண்டி எடுத்துக்கோங்க, இன்னொரு கையில் இந்த மாவு. அப்படியே கிளறிக்கிட்டே இந்த மாவு ஊற்றுங்க, இல்லைன்னா அப்படியே கட்டி தட்டின மாதிரி வரும். இந்த மாவு எதுக்கு சங்கீதா ஊற்றுற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். திக்னஸ்க்காக. அது மட்டும் இல்லை, டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு கிளறுங்க. இந்த மாவை ஊற்றின ஒன்று அப்படியே திக்காகும் பாருங்க. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். அப்படியே ஒரு ஷைனிங்கும் வரும். இந்த குழம்போடைய ஸ்பெஷலே இதுதாங்க. நான் ரோட்டு கடையில் சாப்பிட்ருக்கேன், அவங்கக்கிட்டையும் கேட்டிருக்கேன், எப்படி உங்களுக்கு மட்டும் அது ஒரு மாதிரி தடன்னு அப்படியே ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்கே, என்ன தான் ஊற்றுவீங்க? அரிசி மாவு கரைச்சி ஊற்றுவீங்களா, இல்லை கடலை மாவா இப்படிலாம் கேட்டிருக்கேன். அட ஒன்றும் இல்லைம்மா, ஊற்றுற இட்லி மாவுலே ரவுண்டு எடுத்து ஊற்றினா அப்படியே திக்காயிடும், அவ்வளோதாம்மா. எங்களுக்கெல்லாம் அப்போ தான் கட்டுப்படியாகும். பட் அவங்க எதுக்காக ஊற்றுனாங்களோ தெரியாது. பட் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இந்த மாவை ஓவராக ஊற்றிடக்கூடாது, அளவாக ஊற்றணும். அதிகமாக ஊற்றுனீங்கன்னா அப்படியே புட்டு மாதிரி ஆகிட்டு இந்த குழம்புல இருக்க டேஸ்ட்டை எல்லாத்தையும் இழுத்துரும், ருசியே வராது. இப்போ நான் எடுத்த அளவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். அதாவது இங்கே பாருங்கள், இவ்வளோண்டு மாவு, அந்த அளவுக்கு ஊற்றினா போதும். இப்போ இது நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. பாருங்கள், நம்ம மாவு கரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா ஒரு கொதி வருது. இப்போ கிளறி கொடுத்துட்டு இன்னொரு வாட்டி டேஸ்ட் பாருங்கள், காரம் கரெக்டாக இருக்கா, உப்பு சரியாக இருக்கான்னு. ஏதாவது பத்தலைன்னா கூடி குறைச்சி போட்டுக்கோங்க. ஏன்னா மாவு ஊற்றினோடனே அப்படியே கொஞ்சம் டேஸ்ட்டாக அடக்கும். இந்த மாவு குழம்புக்கு நல்ல ஒரு திக்னஸும் தரும். அதே மாதிரி நீங்கள் எங்கேயுமே சுவைக்காத ஒரு சிம்பிளான டேஸ்ட் கொடுக்கும். இப்போது அடுப்பை நல்லா ஃபுல்லாக குறைச்சி வச்சுடுங்க. 5 நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. குறைஞ்ச தீயிலே இது நல்லா சுண்டி கொதிக்கட்டும். இடையில ஒரு வாட்டி எடுத்து இப்படி லேசாக கிளறி கொடுங்க. 3 நிமிஷம் தான் ஆயிருக்கு. இன்னும் 2 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. இந்த குழம்போட பச்சை மணம்லாம் போகணும். இப்பயே நல்லா வாசனை வருது பாருங்கள். குழம்பு நல்லா சுண்டிடுச்சு, பச்சை வாசனையும் மாறிடுச்சு. இந்த அளவு கொதிச்சா போதும். நம்ம குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக பாருங்கள், அப்படியே கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி எடுத்து அப்படியே கட் பண்ணி போடுங்க. காம்போடு கொஞ்சம் கருவேப்பிலையும் போடுங்க. பாருங்கள், இப்படி உள்ளே பாருங்கள், இப்படி விட்டு எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே சொருவிடுங்க. அவ்வளோதான். அந்த காம்பில் இருக்கிற வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் நம்ம காயெலாம் எதுவுமே போடல, மசாலா பொடி போடல, இஞ்சி போடல. இது நல்லா இருக்குமா? அதே மாதிரி இவ இட்லி மாவு போய் ஊற்றிருக்காளே, இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் நான் சாப்பிடும் போது உங்களுக்கு விட கொடுக்குறேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க. சூப்பராக மணக்க நம்ம இட்லி தோசைக்கெலாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரியான கையேந்தி பவன் குருமா ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். கையேந்தி பவன் குருமா. இந்த கையேந்தி பவன் குருமாவுக்கு சுட சுட இட்லி இருந்தால் எப்படி இருக்கும்? கரெக்டாக இருக்குங்களா உங்களுக்கு பார்க்குறதுக்கு? உங்களை தாங்க கேட்குறேன், என்னோடய வியூவர்ஸை. அழகுக்கு மேலும் அழகு சேர்த்துருவோம். நான் 2 இட்லி எடுத்துக்கிறேன். அப்படியே நம்ம வச்ச கையேந்தி பவன் குருமாவை மேலே ஊற்றுங்க. சின்ன பசங்களுக்கெலாம் இந்த மாதிரி கொடுங்க. இட்லி முழுகிற அளவுக்கு குழம்பு ஊற்றுங்க. இப்போ அப்படியே மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் வச்சுருங்க. இப்போ அப்படியே உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எடுத்து கொடுங்க. அதாவது கையேந்தி பவன் குருமா ரெடி ஆயிடுச்சு. இதை குருமான்னு சொல்லலாம், சால்னான்னு சொல்லலாம், தக்காளி குழம்புன்னு சொல்லலாம். எல்லா பேரும் இந்த ஒரு குழம்புக்கே பொருந்தும். டிஃபனுக்கு, இட்லி தோசைக்கு இதை விட பெஸ்ட்டான சைடிஷ்ஷே இல்லைன்னு சொல்லலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். பட் பயங்கர டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் இட்லிக்கு அரைச்ச மாவாக இருந்தாலும் சரி, இதே தோசைக்கு அரைச்ச மாவாக இருந்தாலும் சரி, ஈவன் புளிச்ச மாவாக இருந்தாலும் சரி, புளிக்கலனாலும் பரவாயில்ல, எந்த மாவாக இருந்தாலும் இங்கே பாருங்கள், சும்மா கொஞ்சமாக எடுத்து இந்த குருமாவில் ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட் அப்புறம் நீங்களே சொல்லுங்களேன். என்ன தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற உங்களுக்கு நல்லாவே என்னை பற்றி தெரியும். நான் சும்மா ஏனோ தானோன்னு செய்ய மாட்டேன். உங்களுக்காக ரொம்ப பெஸ்ட்டான ரெசிபியை மட்டுமே செய்வேன்.
ஸோ கண்டிப்பாக என்னை நம்பி நீங்கள் செஞ்சே ஆகணும். நான் இவ்வளோ தூரம் அடித்து எல்லா ரெசிபிக்கும் சொல்ல மாட்டேன், ஏன்னா இது ரொம்ப சிம்பிள் ரெசிபி, பட் பயங்கர டேஸ்ட்டு. என்னுடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ரெசிபி நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக இந்த குழம்பு வச்சதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதை விட எங்கள் அங்கிள் அவருடைய சன்னுக்கு மேரேஜுன்னு சொல்லிட்டு இன்விடேஷன் வைக்க வந்தாங்க. ஸோ எங்கள் ஊர் பக்கம்லாம் கல்யாணத்தப்போ நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டாங்க, ரொம்ப தூரத்துலேருந்து வராங்க. எனக்கு அந்த அங்கிள்னால் உயிர். என்னை சின்ன வயசுலேருந்தே நாங்கள் பார்த்து வளர்ந்தவங்க. அவங்களுக்காக ரொம்ப பெஸ்ட்டான ரெசிபி செய்யணும்னு நினச்சேன். அப்போ இந்த ரெசிபி தாங்க செஞ்சேன். ஒரு கெஸ்ட்டு வரும்போது, நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க வரும்போதே நான் இந்த குழம்பு வச்சேன்னா, அப்போ இதோடைய சுவையை பார்த்துக்கோங்க. வீட்டுக்கு வந்தார், நல்லா சாப்பிட்டாரு. சாப்பிடும்போது சொன்னார், அம்மா நம்ம ஊரில் செய்கிற மாதிரி இருக்குமான்னு. அந்த ஒரு வார்த்தையை கேட்கும் போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. யார் கெஸ்ட்டு வந்தாலும் ஒரு டிஃபனுக்கு செய்கிறப்ப கண்டிப்பாக இந்த குழம்பு வைப்பேன். இதோட தேங்காய் சட்னி அரைப்பேன். இது ரெண்டும் சேர்ந்து இந்த இட்லியோட வச்சு சாப்பிடும்போது ஐயோ இந்த சுவை இருக்கே சொல்லவே வேணாம், அப்படி இருக்கும். ரொம்ப சிம்பிள் தானே, இப்படிலாம் இருக்காதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. இன்னும் ஒரு விஷயம் உங்ககிட்ட மெயினாக சொல்லிக்கிறேன். நான் இட்லி தோசை மாவு ஊற்றினேன் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக கடலை மாவு ஊற்றலாமா இல்லை வெறும் அரிசி மாவு கலக்கி ஊற்றலாமா இப்படிலாம் கேட்காதீங்க. ஒன்லி இட்லி மாவு தான் ஊற்றணும். அப்படி இல்லை நான் வெளிநாட்டில் இருக்கேன், நான் அங்கே இருக்கேன், என்னால் முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சமாக பொட்டுக்கடலை போடுங்க. இதே ஸ்டைலில் செய்யுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த குழம்புக்கு அருமையான சுவையை கொடுக்கக்கூடியது இந்த குழம்பு மிளகாப்பொடி. உங்களுக்கு தெரியலன்னா நம்ம சேனலில் இது எப்படி அரைக்கிறதுன்னு போட்டிருக்கேன். இப்போ இது சாப்பிட்டு பார்த்துட்றேன். அப்படியே இட்லியை போட்டுட்டு ஆஹா இட்லி செம்ம சாஃப்ட். இங்கே பாருங்கள், எங்கள் மாமியார் அரைச்சி கொடுத்தாங்க மாவு. இப்போது இதை நல்லா அப்படியே புரட்டி எடுத்துடணும். இந்த குழம்புல பாருங்கள், இந்த சின்ன வெங்காயம், தக்காளி அப்படியே எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இந்த இட்லியோடு வச்சிடணும். இப்போ இது சாப்பிட்டு பார்த்துருவோம். உருகுதுங்க, அப்படியே மெல்ட் ஆகுது இட்லி. இட்லி செம்ம சாஃப்ட்டு. பாருங்க இட்லி உங்களுக்கு காட்டுற பாருங்க. நீங்கள் பாருங்க எப்படி இருக்குது, நீங்கள் பாருங்க அப்படி இருக்குது இட்லி. ஐயோ எல்லாமே சூப்பராக இருங்க, செம்மையாக இருக்கு. என் பையன் வந்துட்டு அவனுக்கு ஒரு ரூபா கொடுத்துட்றேன். எப்படி கண்ணா இருக்குன்னு சொல்லுப்பா. நல்லா இருக்கா. ஓகே தேங்க்யூ. எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிவிடு. ஹாய். ஓகே நிஜமாங்க செம்ம சூப்பராக இருக்குது. சொதன்னு நினச்சிக்கணும், அப்படி அப்படியே அடிக்கணும். ஆஹா உங்கள் அம்மாவே சரியான டேஸ்ட்டுங்க. அப்படியே அந்த ஒரு புளிப்பு சுவை கொடுக்குது பாருங்க, அங்கே இருக்குதுங்க. அப்படி சும்மா சுருன்னு நாக்கு கேறுது. அரேவா. அதே மாதிரி நிறைய பேர் நான் இன்றைக்கி போட்ட ரெசிப்பியை இன்றைக்கே செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க. நிஜமாக சொல்கிறேன், வெரி வெரி ஹாப்பி. அக்கா, பொண்ணே, மகளே அப்படியெல்லாம் சொல்கிறீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. என்னங்க சொல்கிறது, உங்கள் அன்பை இவ்வளோ வாரி கொடுத்து என்னை மேலும் மேலும் கடனாளி ஆக்குறீங்க. பட் அது எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன சொல்கிறது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த அன்புக்கு என்றுமே நான் உங்ககிட்ட தலை வணங்குறேன். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சங்கீதா பிள்ளை நல்லா செஞ்சுருக்குடா அப்படின்னு நினச்சாலும் சரி, இல்லை செஞ்சு பார்த்துட்டு செம்மையாக இருக்குடா அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்களே, அந்த டைமில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் எனக்கு கொடுத்துட்ருக்க ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, see you, bye bye, love you all.